வணக்கம். வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஆடி பறந்துருச்சு. ஆடி பறந்தாவே நம்மளோட வீடு அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா ஆடி வந்து அம்மனுக்கு ரொம்பவே உகந்த மாதம். அம்மனுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளோட குலதெய்வத்தை வணங்குறதுக்கும் ரொம்பவே சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம் தான். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நிலவாசல்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். நிலவாசலில் தான் நம்மளோட குலதெய்வம் வந்து வெற்றிருக்காங்க. நமக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய குலதெய்வம் தான். நம்மளுக்கு நல்லதோ கெட்டதோ நம்ம கூட வருவது நம்மளுடைய குலதெய்வம். மற்ற தெய்வங்களோட அருள் கிடைக்கணும்னா நம்மளோட குலதெய்வத்தை தான் ஃபஸ்ட்டு வணங்கணும். அதனால் நம்ம நிலவாசலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வரவேற்கும் விதமாக இந்த ஆடி மாதம் வந்து நிலவாசல் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து நம்மளோட நிலவாசலை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு மாக்கோலம் போட்டுக்கலாம். 1000 தான் பெயிண்ட் பண்ணி பெயிண்டில் கோலம் போட்டிருந்தாலும் இந்த மாக்கோலத்துக்கு ஈடாகாது. பார்க்கவே நல்ல ஒரு மங்களகரமாக பாசிட்டிவாக இருக்கும். அதனால் மாக்கோலம் போட்டாச்சு. 2 பக்கமும் நிலவாசலில் கண்டிப்பாக எப்போதுமே கல்லுப்பு இருக்கணுங்க. ரொம்ப நமக்கும் நல்லது, நம்ம வீட்டுக்கும் நல்லது, கண்டிஸ்டி எடுக்கக்கூடியது. அதனால் 2 பக்கமும் கல்லுப்பு வச்சு அது மேலே நல்ல லெமன் நறுக்கி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுருக்கேன். ஆடி மாதம் இல்லையா, கண்டிப்பாக வேப்பிலை இருக்கணும். அப்படிங்கிறனால சுற்றி வேப்பிலையும் வந்து வச்சுருக்கேன். மேலே வேப்பிலையும் வந்து சொருகியிருக்கேன். 2 நிலவாசலுக்கும் நம்ம வந்து அர்ச்சனை போடுறது ரொம்பவே நல்லது. பூக்கள் போட்டு அர்ச்சனையும் போட்டாச்சு. நடுவில் வந்து மகாலட்சுமி தாயர் பாதம் வரைஞ்சிருக்கேன். அவங்களுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு ஒரு பூவும் எடுத்து வச்சாச்சு. நம்மளோட குலதெய்வத்தை மனதார நினைத்து நிலவாசலில் அவங்கள வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. குலத்தை காக்கும் குலதெய்வத்தை மனதார நினைத்து விளக்கும் ஏற்றியாச்சுங்க. நம்ம நிலவாசல் வந்து ரொம்ப பாசிட்டிவாக, அழகாக, மங்களகரமாக எப்போதுமே வச்சுக்கக்கூடியது ரொம்பவே நல்லது. நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்துக்கு நல்லதுங்க. நல்லபடியாக இங்கே வந்து விளக்கேற்றி தீப தூபம் காமிச்சு ஆர்த்தியும் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்முடைய கிச்சன்லேயும் வந்து சுத்தம் பண்ணி அங்கே அடுப்புக்கு வந்து மாக்கோலம் போட்டு மங்களகரமாக மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுக்கலாம். ஏன்னா சக்கரை பொங்கல் தான் வைக்க போகிறேன் நம்ம குலதெய்வத்தை நினச்சி. நல்லா பானையில் பட்டை போட்டு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு எடுத்து வச்சாச்சு. பால் வந்து நம்ம வந்து பால் பொங்கிருச்சு. பொங்கல் வந்து ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு ஒரு படையல் போட்டுற வேண்டியதான். படையல்னால் இதில் நிறையா வச்சு நிறையா செய்யணுங்கிறதுலாம் கிடையாதுங்க. நம்ம குலதெய்வத்தை மனதார நினச்சி ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சாலே அதை வந்து மனதார நம்ம தெய்வம் ஏற்றுக்குங்க. அதனால் நம்ம வந்து சூப்பராக வந்து பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. சின்னதாக வந்து பொங்கல் எடுத்து வச்சு தேங்காய் உடைச்சி படையலும் போட்டாச்சு. இங்கே வந்து தீப தூபம்லாம் காமிச்சு ஆர்த்தியும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சிறப்பாக வந்து பூஜையும் பண்ணியாச்சு. அடுத்த வாரம் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.